சந்தோஷமா இருக்கிற ஃபீல்டு இதாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு சூப்பர்வைசரா போயிட்டு இருக்கேன்னா அங்க வந்து நம்ம கண்டிப்பா மூளை யூஸ் பண்ணணும். உடம்பு வேலையை விட மைண்ட் வேலை தான் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தவங்க கம்பெனில நம்ம வேலை செய்யிருக்கோம், அடுத்தவங்க கீழே அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம செய்யிருக்கோம். நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இருந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க சொல்லி இருக்கிறதுக்கு டிஃபரெண்ட் வருது இல்ல, அதேதான். உங்களுடைய ஒரு படிப்பு சார்ந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிருந்தா கூட இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்திருக்க முடியாது. ஆனா என்னன்னா எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை நான் வந்து இதான் நினைக்க மாட்டேன். இவங்க கீழே கூட்டுற வேலையா இருந்தாலும் சரி, மேல சூப்பர்வைசர் மேனேஜர் வேலை வரைக்கும் செஞ்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியே எடுத்து நடத்திட்டு பண்ணிட்டு இருந்திருக்கேன். வேலையை கேவலமா நினைக்கிறது இல்லை. எந்த வேலையான செய்வேன். இங்கே கிளீன் பண்ணி சாணி வச்சு மாடை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பராமரிப்பு பண்றதை எல்லாமே பண்ணுவேன். எந்த வேலையும் நான் வந்து இதான் நினைக்க மாட்டேன். தொழில் செய்யற தொழிலே தெய்வம். அந்த மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுல இன்வால்வ் ஆகி செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்ப இவங்க இல்லைன்னா எனக்கு சோறு இல்லை. என்னோட லைஃப்ல ஒரு 60-70% என்னை பார்த்துக்கிறது இவங்கதான். என் மாடுக்குதான். அது நான் ஓப்பனா எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். சூப்பர் சார். இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்பவும் நாளைக்கு அந்த கம்பெனி இருந்து வேலை இல்லை, நிறுத்திட்டாங்க, இல்லை ஏதோ பிரச்சனை, நானே கம்பெனி விட்டு நின்று ரிட்டையர்ட் ஆயிட்டேனாலும் இவங்க என்னை பாத்துக்குவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார் உங்களை பத்தி. என் பேர் கண்ணனுங்க. என் சொந்த ஊர் மேட்டுப்பாளையங்க. நான் இங்கே தோட்டம் மாடெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால இங்கே தேக்கம்பட்டியில் வந்து செட்டில் ஆயிருக்கோம். இப்போ 15 வருஷமா மாடு பார்த்துட்டு இருக்கிறோம். மாடுகளை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். விவசாயம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். மாடு மெயின் எங்களுக்கு. மாட்டில் வந்து நல்ல வருமானம் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. மாடை நல்லா பராமரிச்சோம்னா நல்லா நமக்கு லாபத்தை கொடுக்கும், அது கன்ஃபார்ம். ஆனால் அதுக்கான தீவனமும் கரெக்டான ஊட்டச்சத்து நிறைய நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட பலன் தான் நமக்கு கிடைக்கும். மாடு பால் உற்பத்தி அதிகமாகணும்னா, மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதை நல்லா நான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அது ஒரு சின்ன மிஸ்டேக், ஏதோ உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி காய்ச்சல், ஃபீவர், அந்த மாதிரி ஏதோ மாட்டுக்கு வயிறு இதாகுது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பார்க்கணும். நம்ம கரெக்டாக டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். தீவனம் கரெக்டாக கொடுக்கணுங்க. பால் உற்பத்தி வந்து எப்படின்னா காம்புலையெல்லாம் சேர்த்து நுண்ணுயிர் கிருமிகள்லாம் இதெல்லாம் வரும், பிரச்சனையெல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுகளை நம்ம கரெக்டாக பார்த்து பராமரித்து மருந்துக்கு போட்டு கரெக்டாக பராமரிக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். பால் கறக்கும்போது கையோட எல்லாத்தையும் சுத்தமாக தான் வச்சுக்கணும். ஒரு மாட்டோட கறந்துட்டு மறுபடியும் இன்னொரு மாட்டுக்கு அதே இதை கறந்தோம்னா அதோட எஃபெக்ட் ஒவ்வொரு மாட்டுக்கு இன்ஃபெக்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வர தடுப்பூசிகளை கண்டிப்பாக நம்ம போடணும். மாடுகளுக்கு கண்டிப்பாக போடணும். அது போடுறதுனால மாடுகளுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. கவர்மெண்ட் டாக்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பு மீட்டிங் போட்டு எல்லாம் இது மாதிரி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு மாடும் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நமக்கு லைஃபுக்கு கண்டிப்பாக வரும். சார் நீங்கள் இப்போ மைசூர் தான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாருங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கிருந்து வந்து இங்கே இப்போ ஐடிசியில் நீங்கள் பணிக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ ஐயாவுடைய ஒரு சார்பு தொழிலான இந்த மாட்டு பணியும் நீங்கள் பண்ணிருக்கீங்க. எப்படிங்க சார் அந்த ஒரு தொழிலுக்கும் போயிட்டு, அதாவது உங்களுடைய விவசாய தொழிலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அது டயர்டா இல்லையா? டயர்டுங்கிறது ஒரு 2வது விஷயங்க. நமக்கு அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு 8 மணி நேரம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், பாக்கி ஒரு 8 மணி நேரம் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறோம்னா 16 மணி நேரம் எப்படி வேலை செய்கிறோம். பாக்கி ஒரு 8 மணி நேரம் நமக்கு தூங்குற டைம், மற்ற டைம்லாம் இருக்கு. வந்து 16 மணி நேரம் உழைக்கிறோம்னா அது நம்மளோட பாடி கண்டிஷன் பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப கண்டிப்பாக கண்டிஷனாக வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஆரோக்கியம். அதை நம்ம நம்ம உடம்ப கண்டிக்கிறோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த பிரச்சனையில வரும். ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மற்ற பிரச்சனை வராது. வியாதிங்கிற ஒரு பிரச்சனை மெயினா வராது. உடம்பு வலி மட்டும்தான் இருக்கும் தவிர்த்து மற்றபடி ஒன்றும் வராது. இந்த பிரைவேட் கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அதே சமயம் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க வந்துட்டு மாட்டு பண்ணையும் பார்த்துட்டு இருக்காங்க, அதே சமயம் நியூட்ரியான் சொசைட்டியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க அங்க வேலை செய்யறதுக்கும் இங்க நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் எது நல்லா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஃபீல்டு எதுன்னு நீங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிற ஃபீல்டு இதாங்க. ஏன்னா அது வந்து மைண்ட் மென்டல் சம்மந்தப்பட்டது. அதுதான் கேட்க படிப்பு சம்மந்தப்பட்டது. இப்போ அந்த கம்பெனிக்கு சூப்பர்வைசரா போயிட்டு இருக்கேன்னா அங்க வந்து நம்ம கண்டிப்பா மூளை யூஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் உடம்பு வேலையை விட மைண்ட் வேலை தான் ஜாஸ்தியா இருக்கும். இங்கே வந்து நம்ம உடம்பு வேலையை செய்யறோம், மைண்டுக்கு வேலை கொடுக்குறது இல்லை. இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்காது. அடுத்தவங்க கம்பெனில நம்ம வேலை செய்யிருக்கோம், அடுத்தவங்க கீழே அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம செய்யிருக்கோம், நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க இருக்கிறதுக்கும் அடுத்தவங்க சொல்லி இருக்கிறதுக்கு டிஃபரெண்ட் வருது இல்லை. அதேதான் கம்பெனிங்கிறது. அப்படி மற்றவங்க சொல்லி நம்ம நடக்கிறது. நம்ம ஃபீல்ட் நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறோம். அது என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்க? நான் வந்து பிகாம் டிஸ்கண்டினியூ. ஓகே, அதாவது உங்களுடைய ஒரு படிப்பு சார்ந்த ஒரு, அதாவது அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கீங்க. அந்த
அத நம்ம அதுல சக்சஸ்ஃபுல்லா போயிருந்தா கூட இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்திருக்க முடியாது. கண்டிப்பா வர மாட்டேன். வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எதுக்குடா படிச்சுட்டு நம்ம அங்க போனோம் அப்படிங்கிற இல்ல மாதிரி. நான் என்னன்னா எந்த வேலையா இருந்தாலும் சரி ஆ. அதை நான் வந்து இதான் நினைக்க மாட்டேன். ஆ, இவங்க கீழே கூட்டுற வேலையா இருந்தாலும் சரி, மேல சூப்பர்வைசர் மேனேஜர் வேலை வரைக்கும் செஞ்சிருக்கிறேன். ஒரு கம்பெனியை கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியை எடுத்து நடத்திட்டு பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் எந்த வேலையானாலும் அதை வேலையை கேவலமா நினைக்கிறது இல்லை. எந்த வேலையானும் செய்வேன். இங்கே கிளீன் பண்ணி சாணி வச்சு மாடை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி பராமரிப்பு பண்றதை எல்லாமே பண்ணுவேன். எந்த வேலையும் நான் வந்து இதா நினைக்க மாட்டேன். ஒரு அதாவது சொல்லக்கூடாது என்னமோ கேவலமா நினைக்க கூடாதுங்கிறல, தொழில் செய்யற தொழிலே தெய்வம். அந்த மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சரி அதுல இன்வால்வ் ஆகி செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. கஷ்டமே இருந்தாலும் நாங்க நிம்மதியா தருவோம். போதும் சார், இந்த ஒரு வார்த்தையே போதும். நிறைய பேர் இதை சொல்றது இல்லையா, செய்யும் தொழிலே தெய்வம்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க பாருங்க. இல்ல அது உண்மைதானே. இப்ப இவங்க இல்லைன்னா எனக்கு சோறு இல்ல, கம்பெனில இருந்து சம்பளம் கொடுக்கலன்னு எனக்கு குழந்தைகளை பராமரிக்க முடியாது. மெயினா என்னைக்கு கண்டிப்பா பாத்துக்கிறது என்னோட லைஃப்ல ஒரு 60-70% என்னை பாத்துக்கிறது இவங்கதான். என் மாடுதான். அது நான் ஓப்பனா எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். சூப்பர் சார். இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல அது உண்மைதான். இவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டிருப்பேன். என்னமோ லைஃப்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். இவங்க இருந்ததுனால நான் கொஞ்சம் அந்த ரிஸ்க் இல்லாம இருக்கிறேன். லைஃப்ல ஒரு ரிஸ்க்னு இருக்கும்ல, அது இல்லாம இருக்கேன். இப்பவும் நாளைக்கு அந்த கம்பெனி இருந்து வேலை இல்ல, நிறுத்திட்டாக்க, இல்ல ஏதோ பிரச்சனை, நானே கம்பெனி விட்டு நின்று ரிட்டையர்ட் ஆயிட்டேனாலும் இவங்க என்னை பாத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு வர்ற காரணம் மெயின் வந்து என் வீட்டுலதான், ஒய்ஃபு தான். மாமனார் மாமியார் இவங்க ஃபுல் சப்போர்ட். இந்த மாதிரி எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து என்ன ஒரு பையன் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல சார், என்னை அப்படித்தான் பாத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க ஒரு வார்த்தை கம்மி நான் அதெல்லாம் எந்த சஞ்சரும் இல்லாம 15 வருஷம் நாங்க நிம்மதியா இருக்கோம். ஓகே சார், நீங்க மைசூருங்கனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறேன். கன்னடத்துல அப்படியே சொல்லுங்களேன் மாட்டு பண்ணையை பத்தி. மாட்டு பண்ணி அதாவது மைசூர் கன்னடத்துல. மைசೂರು ಕನ್ನಡத்துல இல்லையா ನಿಮ್ಮನ್ನ ಪತಿ ಹಂಗೆ ಫುಲ್ ಹಂಗೆ ಹೇಳಿಯಾ ಮೈಸೂರು ಕನ್ನಡಲ್ಲ? ದನದ ಪತಿ ತಿಳ್ಕೊಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಅದ್ರ ಪತಿ ಜೊತೆ ಅದು ಭಾಷೆ ನಮ್ ಕತ್ಕೋಬೇಕು. ಅದು ಯಾವ ತರ ಇರ್ತದಂತ ನಾವು ಅದನ್ನ ನೋಡ್ಕೋಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ನೀಟಾಗಿ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ಏನೇನ್ ತಿಂಡಿ ಕೊಡ್ಬೇಕು ಆ ತರ ಅದನ್ನ ಕರೆಕ್ಟಾಗಿ ನೋಡ್ಕೋಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಅದು ನಮ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ಸಿಕ್ಕಲ್ಲ ಬೆನಿಫಿಟ್. ಅದೇ ತರ ಹಾಲು ತತ್ತೈತೆ ಅಂದ್ರೆ ಅದು ಏ ತರ ಇರಬೇಕು, ಕ್ವಾಲಿಟಿ ಹೆಂಗಿರ್ಬೇಕು, ಆ ಬಗ್ಗೆ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ನಾಲೆಜ್ ಇರಬೇಕು. ಅದಂತ ಇದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು. ನಮ್ ಲೈಫ್ ಫ್ಯೂಚರ್ ಎಲ್ಲ ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಆಗಿ ಇರ್ತದೆ ಅಷ್ಟೇ. ಓಕೆ, ನಿಮ್ ಮೈಸೂರ್ல இந்த கை ಹಸುಲ್ಲ ಮಡಿ ದನ ಮಡಿ ಸಾಂಗಿಂಡಿರ್ತಾರಿಯ? ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಪಣ್ಣೆ ಅನ್ನೋದ್ರೆ ರಾಜ ಕಾಲದಂತೆ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಒಂದ್ ಸಪ್ರೇಟಿಂಗ್ ಒಂದ್ ಎಡೆನೇ ಇದೆ ಮೈಸೂರಲ್ಲೇ. ಸಪ್ರೇಟಿಂಗ್ ಒಂದ್ ಎಡೆ ಇದೆ. ಆ ಎಡೆ ಬಂದು ಒಂದು 1000 ದನ ಮಾಡ್ಕೊಂಡು ಇನ್ನೂ ಇರ್ತಾರೆ. ನಾನಿರುವಾಗಿದ್ರು ಇನ್ನದು ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಬನ್ನಿ ಮಂಟಪದಿಂದ ಒಂದು 10 ಕಿಲೋಮೀಟರ್ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಆ ಕಡೆ ಎಳೆ ತೋಟ ಅಂತ ಒಂದು ಪ್ರಿವ್ ಇದೆ. ಅಲ್ಲಿಗೆ ದನ ತಗೊಂಡು ಅಲ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಇನ್ನೂ 4-5 ಜನ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಂದ ಮಾಡ್ಕೊಂಡು ಅದನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ. ಸರಿ, ಈಗ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ನೋಡಿರಿ ಅಂದ್ರೆ ನಿಮ್ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ல ಹತ್ರ ಎಲ್ಲ ಮೈಸೂರು ಹತ್ರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಇದೆಲ್ಲ ನೋಡಿರಿ ಅಂದ್ರೆ ಐ ಟಿ ಕಂಪನಿ ಅಧಿಕ ಬಂದ್ಕೊಂಡಿರ್ತದೆ. ಈ ವ್ಯವಸಾಯ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇರ್ತದೆಯಾ? ಇಲ್ಲ, ವ್ಯವಸಾಯ ಇರ್ತದೆ. ಈಗ ಮೈಸೂರನ್ನ ತಗೊಂಡ್ರೆ ಒಂದು 50 ಕಿಲೋಮೀಟರ್ ಮಾತ್ರ ಸಿಟಿ, ಟೂರಿಸ್ಟ್ ಏರಿಯಾ ಅಂತ ಆತರ ಪ್ಯಾಲೇಸ್ ಹಂಗೆಲ್ಲ ಇರ್ತೈತೆ. பட் அதுந்த ಹೋಗ್ಬಿಟ್ರೆ மிக்க பூராமே விவசாயம். சரிங்க சார், தமிழ்ல பேசிடுவோம். ஏன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இன்ஸ்டால தான் நிறைய பேர் அப்படியே கன்னடத்துல பேசினா நிறைய பேர் பார்த்துருவாங்க. சாரி விவசாயம், இது வந்து சாருடைய அந்த ஒரு லாங்குவேஜுக்காக தான் பார்த்தேன். நிறைய பேருக்கு இது தெரியலன்னா அதுல உங்களுக்கு யூடியூப்லயே தெரியும். அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஆன் பண்ணீங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகும், அதை பார்த்துக்கங்க சார். ஓகே சார், உங்களுடைய மாட்டுப்பண்ணை தகவல் வந்துட்டு ஐயாவோட சேர்ந்து நீங்க இன்னும் மேலும் மேலும் பயணிச்சு வெற்றி அடைய எங்க சேனல் சார்பாக